திரும்பி வா, மனம் திருந்தி வா. தவக்காலம் எனப்படுவது விபூதி புதனோடு ஆரம்பிக்கும் எமது ஆன்மாவின் இருண்ட காலத்தை ஆராயவும், இறுதி நாளில் நம்பிக்கையின் வெளிச்சத்திற்கு எம்மை ஆயத்தம் செய்யவும் அழைக்கின்ற மனமாற்றத்தின் காலமாகும். மண்ணாக இருக்கிறாய், திரும்பவும் மண்ணுக்கே திரும்புவாய். அல்லது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் எனப்படுவதால் இவ்வுலக வாழ்வு நிலையற்றது. தவறு செய்வோர் தமது நிலையுணர்ந்து மனம் வருந்தி தம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது வேறு விதமாக சொல்லித்தரப்படுகின்றது எனவும் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆதியில் கிறிஸ்தவர்கள் தமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி சாக்கு உடை உடுத்தி தமது உடல் அழகை குறைக்க சாம்பலை உடலில் பூசி தலைக்கு எண்ணெய் தேய்க்காது உண்ணா நோம்பிருந்ததின் அடையாளமாகவே விபூதி புதனில் எமக்கு முன் நெற்றியில் சாம்பல் பூசப்படுவதும் ஒருவித அடையாளம் எனப்படலாம். நெற்றி ஒரு மனிதனது தலையின் அடையாளமாக இருப்பதால் நெற்றியில் பூசப்படும் சாம்பல் மனிதனை இறைவனில் முற்று முழுதாக சரணடைய அழைப்பதாக அழைக்கின்றது. ஜெபித்தல் இறை உறவின் உரையாடல் எனப்படுவதனால் எமது வேண்டுதல்கள் வெளிவேடமற்றதாக குறை சொல்லுக்கு அப்பாற்பட்டதாக இருத்தல் வேண்டுமெனவும் அழியா வார்த்தைகளின் நற்செய்தியில் எமக்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அடுத்தவரது பாராட்டை பெறப்படும் எவ்வித வழிபாடுகளும் இறையாட்சியை பெற்றுத்தர முடியாது. எமது ஆன்மாவின் இருண்ட காலத்தை ஆராய எமது பாவ செயல்களான ஆணவம், அதிகாரம், விட்டு கொடுக்க மறுத்தல், ஒத்துப்போகாத்தன்மை, குறை கண்டுபிடித்து குற்றம் சாட்டுதல் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மாற்றமடைய தவக்காலம் எம்மை அழைக்கிறது. எமது அறச்செயல்களும் தவ முயற்சிகளும் அடுத்தவரது பார்வையிலோ அல்லது பாராட்டிலோ அல்ல, மாறாக மறைவாய் இருக்கின்ற இறைத்தந்தையின் பார்வைக்கு உகந்தவையாக இருத்தல் முக்கியம் என்பதனையும் நாம் எப்போதும் கவனத்தில் இருத்தல் வேண்டும். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என எமது உள்ளார்ந்த மனமாற்றத்திற்காக அழைப்பதனால் எமது மனமாற்றம் குறித்து நாம் விசேஷ கவனம் செலுத்தி அதற்கென நேரத்தினை ஒதுக்கி இறையருளை வேண்டவும் அழைக்கப்படும். நாம் என்ன செய்கின்றோம்? நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். கடந்த காலங்களில் எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல முக்கியம், மாறாக மீண்டும் ஒரு தவக்காலம் வரைக்கும் நாம் உயிர் வாழ்வது உறுதியற்ற நிலையில் எமது வாழ்வில் எஞ்சியுள்ள ஒவ்வொரு நிமிடங்களையும் எவ்வாறு வாழப்போகிறோம் என்பதே முக்கியம். ஆததால் இறைவார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து செயல்படுவோம். தவக்காலத்தின் நோக்கம் வாழ்வின் ஒரு பகுதியான அழிகின்ற பரிமாணத்தை மனிதர்களுக்கு சுட்டி காண்பித்து அதை தாண்டி பயணிப்பதற்காக அழைப்பை மனிதர்களுக்கு கொடுப்பது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்பவை வாழ்வின் மட்டிலான எதிர்மறை வார்த்தைகள் அல்ல, மாறாக அழிகின்ற பரிமாணத்தின் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய விழிப்புணர்வை சுட்டிக்காட்டும் வார்த்தைகளாக இருக்கின்றன.